வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன பாட்டில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் டைப் 4 ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஷின் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த பாட்டில் எகைன் அந்த டைப் 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு அந்த ஒரு கொஷின் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எகைன் போன பாட்டில் பார்த்தா அதே சம்லேருந்து நம்ம எகைன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மெயின்ஸோட பேட்டர்னில் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரீசனிங். சரி, ஸோ இதுக்கு முன்னாடி பழைய குரூப் டி மெயின்ஸில் நமக்கு 40 ரீசனிங் கொஸ்டின் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ரீசனிங் கொஸ்டினோட ரோல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப் டு 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இப்போ கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ரீசனிங் கிளாஸஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் எல்லா எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ரீசனிங் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரம் த பிகினிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வெறும் குரூப் 1க்கானது மட்டும் அல்லது குரூப் 4க்கானது மட்டும் இல்லை குரூப் 2A குரூப் 2க்கானது மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து வெறும் குரூப் 1 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் குரூப் 2 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், லெபரேட்டரி எக்ஸாம், வெட்டினரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமில் இருந்துமே சரியா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, இந்த கிளாஸஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் மட்டும் இல்லாமல் ஈவன் மெயின்ஸில் கேட்கக்கூடிய அந்த 50 கொஷினுக்கும் ரெலவெண்ட்டாக தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம அப்படியே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எகைன் இனிமேல் ரீசனிங் வந்து நீங்கள் வெறும் 8 கொஸ்டின் வெறும் 10 கொஸ்டின் அப்படின்ற அந்த ஒரு ரோல் இல்லாமல் இனிமேல் ரீசனிங் 50 கொஸ்டின். சரியா, மெயின்ஸில் கேட்க போகிற அந்த 50 கொஸ்டினுக்காக நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா, சரி. ஸோ இப்போ போன பாட்டில் பார்த்த டேரக்ஷனை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ போன பாட்டில் நம்ம டைப் 4 ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ டைப் 4ல் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக் என்னென்னா ஆல் இன் ஒன் மெத்தட். சரியா, ஓகே. ஸோ இந்த டைப் 4ல் நம்ம ஏஜில் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். எப்படின்னா இந்த ஏஜ் டாப்பிக்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் கடைசி வரியில் வந்து வேறு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நான் ஏஜில் வந்து ஒரு மாடல் வந்து நடத்திருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஷின் போட்டுட்டு இந்த கொஷின்லேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம், விச் மீன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை காமனாக வச்சுட்டு என்னென்ன கொஷின்லாம் கேட்கலான்னு சொல்லி ஒரு மெத்தட் நம்ம படிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த டைப் 4ம். சரி, அந்த டைப் 4ம் அதே மாதிரி தான். ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கடைசி லைன் மட்டும் மாறி நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா, ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு 3 வரி 4 வரி கொஷின் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். கடைசி லைனில் மட்டும் வேறு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை கொஷின் கேட்டாலும் அதுக்கு காமனாக ஒரே மெத்தட். சரி, அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம மெத்தடை மாற்றாமல் ஒரே மெத்தடை வச்சு எப்படி இந்த டைப் 4ல் எந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல் இன் ஒன் மெத்தட், சரியா, இந்த ஒரு மெத்தடை வச்சு எல்லாத்துக்குமே பார்க்க போகிறோம். இந்த ஆல் இன் ஒன் மெத்தடுக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெளிவாக பார்த்துட்டு தென் அதுக்கடுத்து போக டயக்ராம்ஸே இல்லாமல், விச் மீன்ஸ் ட்ரெடிஷ்னலாக அந்த டயக்ராம் வரைஞ்சி பண்ணாமல் டேரெக்டாக வெறும் ஆல் இன் ஒன் மெத்தட்லேயே நம்ம பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரலான்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஓகே, ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருக்கார். சரியா, ஓகே. ஸோ என்ன பண்ணுறாருனா ஈஸ்ட் நோக்கி ஒரு 30 மீட்டர் நடக்கிறார். சரியா, ஓகே. அங்கேருந்து ரைட்டில் திரும்பி ஒரு 20 மீட்டர் நடக்கிறார். ஓகே, ஸோ அங்கேருந்து எகைன் ஒரு ரைட்டில் திரும்பி, ஸோ ரைட்னா இந்த பக்கம் வருமா, ஓகே, ரைட்டில் திரும்பி மறுபடியும் ஒரு 30 மீட்டர் நடக்கிறார். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட்டு. ஓகேவா, சரி. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, சரியா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இந்த இடமா, ஸோ இந்த இடம் தான் நமக்கு ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு எண்டு. ஓகேவா, சரி. இப்போ இங்கேயும் 30ன்றப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு டேரெக்டாக ஈக்குவலாக நமக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு டேரெக்ட் அப்படியே கீழே நமக்கு எண்டு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் டயக்ராம்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, சவுத் டைரெக்ஷனில் இருக்குது. சவுத், இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரியா, இந்த டயக்ராம் போடுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் காமனாக இருக்கும். கடைசி லைனில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏ, எண்டு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னா சவுத்தில் இருக்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும்
எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா இந்த 20 தான் நமக்கு அப்படியே இங்கேயும் வரப்போகுது. சரியா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசிக்கான ஒரு மெத்தட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் அப்படியே எக்ஸாக்ட் கீழே இருக்கிறதுனால இந்த 20 மீட்டர் தான் இங்கே வரப்போகுது. அப்போ நமக்கு 20 மீட்டர். ஓகே, அடுத்து மூணாவதாக ஒன்று கேட்பாங்க என்னென்னா, இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து எகைன் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு போகணும்னா எந்த டைரெக்ஷனில் போகணும்னு கேட்பாங்க. சரியா? இப்போ இருக்கிற பாயிண்ட்டு இது, ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இங்கே இருக்குன்னா எந்த டைரெக்ஷனில் போகணும்? நார்த் டைரெக்ஷனில் போகணும். ஸோ மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நார்த். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? முதல்ல ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக என்ன டைரெக்ஷன் இருக்கோ அதுதான் இந்த மூணாவதாக இருக்கும். கரெக்டாக? விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டு இங்கே இருக்குது, எண்டு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது? சவுத்தில் இருக்குது. ஓகே, எண்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு போகணுன்னா நம்ம நார்த்தில் போகணும். கரெக்டாக? அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, எண்டு பாயிண்ட்டு இங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ எண்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு போகணுன்னா வெஸ்ட்டில் போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்டையராக இந்த டைப் 4ல் இந்த மாதிரி கேள்விகள், இந்த கான்செப்ட் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேவா? அந்த டைப் 4ல் இந்த டயக்ராம் இல்லாமல், சரியா, இந்த டயக்ராம் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சேம் இதே கொஸ்டினை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டயக்ராம் இல்லாமல் இந்த ஆல் இன் ஒன் மெத்தடில் நான் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரலாக நமக்கு டைரக்ஷன் தெரியும். இது நார்த்து, இது ஈஸ்ட், இது சவுத் அண்ட் இது வெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் கிளாக் வைஸில், சரியா, இதை கிளாக் வைஸில் நான் எழுத போகிறேன். கிளாக் வைஸ். ஓகே, ஸோ கிளாக் வைஸில் எழுதுனா எனக்கு என்ன வரும்? நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? ஸோ நார்த், ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த நார்த்துக்கு ரைட் சைடு எனக்கு என்ன இருக்குது? ஈஸ்ட் இருக்குது. ஈஸ்ட்டுக்கு ரைட் சைடு எனக்கு சவுத் இருக்குது. சவுத்துக்கு ரைட் சைடு எனக்கு வெஸ்ட் இருக்குது. வெஸ்ட்டுக்கு ரைட் சைடு எனக்கு என்ன இருக்கும்? சரியா? ஸோ வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லையே நம்ம நினைக்கக்கூடாது. வெஸ்ட்டோட ரைட் சைடு எகைன் நமக்கு நார்த் வந்துடும். சரியா? ஸோ வெஸ்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வெஸ்ட்டுக்கு அப்புறம் எகைன் நமக்கு நார்த் வந்துடும். அதே மாதிரி இந்த வெஸ்ட்டோட லெஃப்ட்டில் நமக்கு சவுத் இருக்குது. சவுத்தோட லெஃப்ட்டில் நமக்கு ஈஸ்ட் இருக்குது. ஈஸ்ட்டோட லெஃப்ட்டில் நமக்கு நார்த் இருக்குது. ஸோ நார்த்தோட லெஃப்ட்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எகைன் நமக்கு வெஸ்ட் வந்துடும். சரி, அப்போ இந்த இடத்துல நமக்கு வெஸ்ட்டு வந்துடும், இந்த இடத்துல நமக்கு நார்த் வந்துடும். சரியா? ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு அந்த ட்ரிக்குக்கான ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை எப்படி நம்ம இந்த ட்ரிக்குக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் ஒருத்தர் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சரியா? நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கிறவர் ரைட்டில், சரியா, ரைட்டில் திரும்பி ஒரு 30 மீட்டர் நடக்கிறாரு. அப்போ நார்த்துக்கு ரைட்டில் திரும்பி ஒரு 30 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எகைன் ஒரு ரைட் எடுத்து 20 மீட்டர். ஸோ இந்த 30லேருந்து எகைன் ஒரு ரைட் எடுத்தால் நமக்கு சவுத் கீழே வந்துடும். அங்கே ஒரு 20 மீட்டர். சரியா? இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கேருந்து எகைன் ஒரு ரைட் எடுத்து 30 மீட்டர். ஸோ இங்கேருந்து எகைன் ஒரு ரைட்னா நமக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ வெஸ்ட்டுக்கு கீழே வந்துருச்சு ஒரு 30 மீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஈஸ்ட்டுக்கு கீழே 30, சவுத்துக்கு கீழே 20, வெஸ்ட்டுக்கு கீழே 30. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சில விஷயங்களை கேன்சல் பண்ண போகிறோம். எதை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நார்த் அண்ட் சவுத். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஈஸ்ட்டையும் இந்த வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா விச் மீன் கேன்சல் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா ஈஸ்ட்டில் 30 இருக்குது, வெஸ்ட்டில் 30 இருக்குது. 30ல் 30 போச்சுன்னா 0. அப்போ இந்த இடத்துல 0, ஈஸ்ட்டில் 30 கேன்சல் ஆகிடுச்சு 0, நார்த்துக்கு எந்த டேரெக்ஷனுமே இல்லை, அப்போ 0. இங்கே ஒரே ஒரு 20 மட்டும்தான் இருக்குது, அந்த 20 கீழே வந்துட போகுது. கரெக்டாக? ஓகே, இதான் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் இப்போ முடிஞ்சிச்சு. கால்குலேஷன்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஃபைனலாக எந்த ஒரு டைரக்ஷனுக்கு கீழே வேல்யூ இருக்கோ, ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 20. மற்ற எல்லாமே 0 ஆயிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல மட்டும் 20 இருக்குன்னா இந்த 20 தான் நமக்கு கிடச்சிருக்கு.
சரியா? இந்த 20 தான் நமக்கு இப்போ அங்கே கிடச்சிருக்கு. ஓகே, இந்த 20 எந்த டைரக்ஷனுக்கு மேலே இருக்குது? சவுத்துன்ற டைரக்ஷனுக்கு மேலே இருக்குது. இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட், which means இந்த 20 எந்த டைரக்ஷனுக்கு மேலே இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உள்ள டைரக்ஷன் சவுத். இந்த சவுத்துக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்தோம்னா அது நமக்கு இந்த நார்த். சரியா? ஸோ அப்போ இந்த டயக்ராம் இல்லாமல் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட கொஷின் கொஞ்சம் ஈஸியான கொஷின்றதுனால கொஞ்சம் நமக்கு இது பெஸ்ட்டாக இல்லை இந்த மெத்தட் பெஸ்ட்டான்ற டவுட் இருக்கலாம். ஸோ அடுத்து ஒவ்வொரு மெத்தடும் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நமக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம போன பார்ட்லேயே பார்த்துருந்தோம். எகைன் இதை போத் ட்ரெடிஷ்னல் அண்டு போன பார்ட்டில் நம்ம ட்ரெடிஷ்னல் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆல் இன் ஒன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னன்னா ஆனந்த் வாக்ட் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே, இப்போ இது என்ன இது நான் போன சில பார்ட்லேயே சொல்லியிருந்தேன். என்னென்னா டைரக்ஷன்ஸ் நம்ம சம் பார்க்கும்போது எப்போவுமே கடைசி லைனை படிக்கணும். கடைசி லைன் என்னது? இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி நவ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி இருந்துச்சா என்ன அர்த்தம்? இது டைப் 4னு அர்த்தம். டைப் 4னு பார்த்தோன்னா நம்ம முதல்ல நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத், வெஸ்ட் கிளாக் வைஸில் எழுதிடணும். ஓகே, ஆனந்த் வாக்ட் 30 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட்டு கீழே நம்ம 30 மீட்டர்ஸ். ஓகே, அடுத்து டுக் அ ரைட் டர்ன் அண்ட் வாக்டு 40 மீட்டர். சரியா? இங்கே 30 போட்டோமா? இப்போ ரைட் திரும்பி, ரைட் டர்ன் அர்த்தம் சவுத்தில் ஒரு 40 மீட்டர். ஸோ ஈஸ்ட்டுக்கு ரைட் தானே நமக்கு சவுத். இதான் நம்ம போன இதில் பார்த்துருந்தோம். ஓகேவா? சரி, இப்போ 40 மீட்டர். ஓகே, தென் ஹீ டுக் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 30 மீட்டர். ஓகே, எகைன் இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் திரும்பி இங்கே வரும். எகைன் நமக்கு ஒரு 30 மீட்டர். ஓகே, அடுத்து இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் நம்ம ட்ரிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் அண்ட் ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ண போகிறோம். இந்த நார்த்தில் ஒன்றுமே இல்லை, இங்கே வெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நார்த் அண்டு சவுத். ஸோ ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். இந்த 0ல் 40 போச்சுன்னா எகைன் அந்த 40 அப்படியே இறங்க போகுது. எகைன் இங்கேயும் 0 இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 60 அப்படியே இறங்க போகுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடம் 0 ஆயிடுச்சு, இந்த இடம் 0 ஆயிடுச்சு. நான் போன அந்த ட்ரிக்கோட எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருந்தேன். எந்த டைரக்ஷனுக்கு கீழ் நம்பர்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்தெந்த டைரக்ஷனுக்கு கீழே நமக்கு நம்பர் இருக்குது? ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும். சரியா? இது ஈஸ்ட்டு, இது சவுத். அப்போ இந்த ரெண்டு டைரக்ஷனும் சேர்ந்து வரப்போகிற டைரக்ஷன் எது? நமக்கு சவுத் ஈஸ்ட். சரியா? ஆன்சர் சி. அப்போ எந்த டைரக்ஷனுக்கு கீழே நம்பர் இருக்கோ அந்த டைரக்ஷன் எதை மென்ஷன் பண்ண போகுதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டைரக்ஷன். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இதுலேருந்து வேறு என்னென்ன நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டைரக்ஷன். இப்போ டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி போகணுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? சவுத்தோட ஆப்போசிட் நார்த், ஈஸ்டோட ஆப்போசிட் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். கொஸ்டினில் ஒரு வேளை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி போகணுன்னா எந்த டைரக்ஷன் கேட்பாங்க. அப்போ நமக்கு நார்த் வெஸ்ட். சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் பற்றி இதில் நம்ம பார்க்க வேணாம். ஓகே, ஸோ ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஹவு ஃபார் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஹவு ஃபார்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது டைப் 4. டைப் 4னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ அமித் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ சவுத்தில் நமக்கு 10 மீட்டர். ஓகே, அடுத்து டர்னிங் டு லெஃப்ட் வாக்ஸ் 20 மீட்டர். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் வந்துட்டு நமக்கு 20 மீட்டர். ஓகே, அடுத்து தென் மூவ்ஸ் டு ஹிஸ் ரைட் ஆஃப்டர் மூவிங் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். ஸோ இங்கேருந்து ரைட் மூவ் பண்ணி ஒரு 20 மீட்டர். ஓகே, அடுத்து ஹி டர்ன்ஸ் டு தி ரைட் வாக்ஸ் 20 மீட்டர். எகைன் அங்கேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி நமக்கு 20 மீட்டர். ஓகே, அடுத்து ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டு த ரைட். சரியா? கடைசியில் இங்கே நிப்பாட்டணுமா? ஸோ இங்கேருந்து ஒரு ரைட்னு என்ன அர்த்தம்? எகைன் நார்த்தில் வந்துடுமா? ஸோ நார்த்தில் வந்துட்டு ஒரு 10 மீட்டர். ஓகே, அவ்வளோதான். ஸோ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் எப்படி பண்ண போகிறோம்?
இந்த நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ணிக்கணும், இந்த ஈஸ்ட்டையும் இந்த வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ணால் நார்த்தில் முதல்ல 10 இருக்குது, சவுத்தில் 30 இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 30ல் 10 போச்சுன்னா நமக்கு 20 மட்டும் இருக்கும். ஸோ 20. அடுத்து ஈஸ்ட்லேயும் 20 இருக்குது, வெஸ்ட்லேயும் 20 இருக்குது. 20ல் 20 போச்சுன்னா அப்படியே கேன்சல் ஆகிடும். 0 0 0. ஓகேவா? எகைன் எந்த நம்பர் பேலன்ஸ் இருக்குது? 20. ஸோ அப்போ 20 தான் வந்து டிஸ்டன்ஸ் between start to end. சரியா? தொடங்கின இடத்துக்கும் இப்போ கடைசியாக நிற்கிற இடத்துக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு 20. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு இந்த 10 இருக்கா, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 10 இருக்கா, இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ண டேரக்ஷன்லேருந்து எந்த டேரக்ஷனில் இருக்கான்னு கேட்பாங்க. சரியா? இன் விச் டேரக்ஷன் ஹீ இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த நம்பர் எந்த டேரக்ஷனுக்கு கீழே இருக்குது? சவுத்து கீழே இருக்குது. இப்போ ஆன்சர் என்னது? வடக்கு வராது, ஆன்சர் சவுத். சரியா? ஓகே, அடுத்து இப்போ நமக்கு 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 3வது கொஸ்டின் கேட்பாங்க, திரும்பி தொடக்க புள்ளியை நோக்கி போகணுன்னா எந்த டேரக்ஷனில் போகணும்னு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல 20 மீட்டர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட்டுக்கும் 20 மீட்டர். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து சவுத்தில் இருக்கார். தொடக்க புள்ளியை நோக்கி போகணுன்னா இந்த சவுத்துக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா? ஆப்போசிட் என்னது? நார்த். அப்போ இந்த இடத்துல இந்த கடைசி லைன் மட்டும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? கடைசி லைன் மட்டும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் ட்ரிக்கு நமக்கு மாறாது. அப்போ இந்த ட்ரிக்லேருந்து நமக்கு 3 ஆன்சர் கிடைக்கிது. ஃபஸ்ட் ஆன்சர் எங்கே நம்பர் இருக்கோ, ஃபஸ்ட் ஆன்சர் என்னது? எங்கே நம்பர் இருக்கோ அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டு பாயிண்ட். இந்த நம்பர் எந்த டைரக்ஷனுக்கு மேலே இருக்கோ, எந்த டைரக்ஷனுக்கு இந்த நம்பர் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற டைரக்ஷன். இப்போ இருக்கிற டைரக்ஷன்லேருந்து திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி போகணுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டுக்கிறோம், நார்த். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் ஃபேஸிங் சவுத். ஓகே, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கடைசியில் நம்ம வாசிச்சிடலாம். விச் டைரக்ஷன் ஐ எம் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இது என்னது? டைப் 4. சரி, டைப் 4னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் எழுதிடணும். நார்த், ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை எடுத்து ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். ஐ எம் ஃபேஸிங் சவுத் அப்படின்னா நான் ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல இருக்கேன். சரியா? சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டேர்னிங் ரைட். சரியா? ஓகே, சவுத்துக்கு ரைட்டில் என்ன இருக்குது? வெஸ்ட் இருக்குது. ஸோ 20 மீட்டர். டேர்னிங் ரைட், வாக் 20 மீட்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். எகைன் நம்ம டயக்ராமில் நான் போன சில பாட்டில் சொல்லியிருந்தேன், டயக்ராம் வரையும் போது சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்ற பிரச்சனை வரும். சரி, அந்த பிரச்சனை இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது வராது. சரியா? ஸோ டயக்ராம் வரைகிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டயக்ராம் வரையும் போது நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனோன்னா என்னென்னா எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்றதில் மிஸ் பண்ணிடுவோம். குறிப்பாக இந்த மாதிரி சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்றதை மிஸ் பண்ணுவோம். பட் இங்கே அந்த மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து ரைட்டு, சவுத்துலேருந்து ரைட்டு ஒரு 20 மீட்டர். ஓகே, தென் ஐ டேர்ன் லெஃப்ட், வாக் 10 மீட்டர். அப்போ இங்கே இருக்காரு. இங்கேருந்து லெஃப்ட்னா எகைன் இங்கே வந்துடும், இங்கே ஒரு 10 மீட்டர். ஓகே, இப்போ அப்படியே இங்கே இருக்காரு. தென் டேர்னிங் ரைட், எகைன் ஒரு ரைட் போகிறாரு 20 மீட்டர். ஓகே, தென் ஐ டேர்ன் ரைட் எகைன். அப்போனா இங்கேருந்து வெஸ்ட்லேருந்து ரைட்னா எனக்கு நார்த் வந்துடும் ஒரு 60 மீட்டர். 60 மீட்டர். ஓகே, ஸோ இன் விச் டைரக்ஷன் ஐ எம் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் நமக்கு ஈஸ்ட்டில் 0 இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணணும், சவுத்தையும் நார்த்தையும் கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ சவுத்தில் நமக்கு 10 இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணால் மீதி எனக்கு 50. ஸோ அந்த 50 அப்படி கீழே வந்துடும். இங்கே 0, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, எகைன் 0. இந்த இடத்துல நமக்கு 40. சரியா? ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டேரக்ஷனில் இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த நம்பர் எந்த டேரக்ஷனுக்கு கீழே இருக்கோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டேரக்ஷன். இங்கே நம்பர் எதுக்கு கீழே இருக்குது? நார்த்து, எகைன் ஒரு வெஸ்ட்டு. அப்போ நார்த்லையும் வெஸ்ட்டையும் சேர்த்து, சரியா, நார்த்தையும் வெஸ்ட்டையும் சேர்த்து வர டேரக்ஷன் என்னது? நார்த் வெஸ்ட். சரியா? வடமேற்கு. ஓகேவா? சரி, இப்போ டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ இருக்கிற பிளேஸ்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி போகணும்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? நார்த்தோட ஆப்போசிட் சவுத், வெஸ்ட்டோட ஆப்போசிட் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட். சரியா? இந்த கொஸ்டின் கேட்கல, பட் கேட்டிருந்தா இந்த ஆன்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். எ மேன் வாக்ஸ் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், நார்த், ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட். ஸோ 30 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். சவுத்தில் எனக்கு 30 மீட்டர். ஓகே, அடுத்து
தென் டேர்னிங் டு ரைட். ஸோ இங்கே 30 மீட்டர் போட்டோன்னா இப்போ எனக்கு ரைட்டில் மூவ் பண்ணி ஒரு 30 மீட்டர். ஹி வாக்ஸ் 30 மீட்டர். ஓகே, தென் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். அப்போ இங்கேருந்து லெஃப்ட்னா எகைன் எனக்கு இங்கே வரும் ஒரு 20 மீட்டர், இந்த 20 மீட்டர். ஓகே, ஸோ இங்கேருந்து எகைன் ஹி டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 30 மீட்டர். ஸோ இங்கேருந்து எகைன் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 30 மீட்டர். ஓகேவா? ஹவு ஃபேர் இஸ் ஹி ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் இங்கே நார்த்துக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ 0. எகைன் நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ணணும், ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணணும். ஸோ நார்த்தில் 0னா சவுத்தில் இருக்கிறது அப்படியே இறங்கிடும். 30 20 50. ஓகே, ஸோ ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணுறோம். இங்கேயும் 30 இங்கேயும் 30 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேயும் 0 0 0. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 50 மீட்டர். சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, சரியா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற திசை வந்து சவுத்து. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற திசை வந்து சவுத்து. டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி போகணுன்னா நமக்கு அது நார்த். சரியா? ஓகே, ஒருவேளை ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது நமக்கு 50. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நம்ம டயக்ராமில் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருந்திருப்போம்? சரியா? ஓகே, எ மேன் வாக்ஸ் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து 30 மீட்டர்ஸ் சவுத். ஓகே, 30 மீட்டர்ஸ். ஓகே, அங்கேருந்து தென் டர்னிங் டு ஹிஸ் ரைட். ஓகே, ஸோ சவுத்னா எனக்கு இது ரைட்னா இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட்டு. இப்போ ரைட்னா இந்த பக்கம் திரும்பணும், திரும்பி ஒரு 30. ஓகே, அடுத்து தென் டர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட் வாக்ஸ் 20 மீட்டர். எகைன் இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 20 மீட்டர். ஓகே, அடுத்து எகைன் டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் வாக்ஸ் 30 மீட்டர். எகைன் இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 30 மீட்டர். ஸோ இப்போ இங்கேயும் 30 இங்கேயும் 30னா இதுக்கு கரெக்டாக நேராக வந்து நிற்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு சேமாக வந்து நிற்கும். ஓகே, அடுத்து ஹவு ஃபேர் ஹி இஸ் ஃப்ரம் ஹிஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, அப்போ இது ஸ்டார்ட் பாயிண்ட்டா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு எண்டு பாயிண்ட். சரியா? இது நமக்கு எண்டு பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு 30. ஸோ இங்கேருந்து ஒரு இந்த இடத்துல 20, இந்த 20 எங்கே நமக்கு இங்கே வரும் ஒரு 20. ஸோ 30 20 நமக்கு 50. சரியா? அப்போ இந்த 50 தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. கிளியரா? இந்த 50 தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. எகைன் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? சவுத் டைரெக்ஷனில் இருக்குது. சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது? சவுத் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ட்ரிக்கில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எந்த பர்டிகுலர், சரியா, எந்த நம்பர் எந்த டைரெக்ஷனுக்கு கீழே இருக்கோ, சவுத் டைரெக்ஷனுக்கு கீழே இருக்கோ, அப்போ சவுத் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டைரெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ எண்டு பாயிண்ட்லேருந்து, ஸோ இந்த எண்டுலேருந்து நான் எகைன் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போகணுன்னா நான் நார்த் டைரெக்ஷன் நோக்கி போகணும். சரியா? அப்போ இந்த சவுத்தோட ஆப்போசிட் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அந்த நார்த் கிடச்சிடும். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக இந்த டயக்ராமும் இந்த ட்ரிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். சரியா? டயக்ராமும் ஃபாலோ பண்ணலாம், இந்த ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணலாம். டயக்ராம் ஃபாலோ பண்ணும்போது லெஃப்ட் ரைட் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். சரி, இந்த டயக்ராம் ஈஸி தான். ஸோ டயக்ராமில் இருக்கிற ட்விஸ்ட்டு அல்லது அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா லெஃப்ட் ரைட்டு நம்ம ஒழுங்காக போட்டுருணும். சரி, அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த டயக்ராம் கொலாப்ஸ் ஆயிரும். பட் அந்த ஒரு பாசிபிலிட்டி இந்த ட்ரிக்ஸில் இல்லை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ கடைசியில் என்னென்னது, அட் வாட் டிஸ்டன்ஸ் இஸ் ஹீ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நமக்கு டைப் 4. ஸோ முதல்ல நம்ம நார்த், ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட். ஓகே, ரோஹித் வாக் 25 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகே, ஸோ அப்போ சவுத்துக்கு கீழே எனக்கு 25 மீட்டர்ஸ், சவுத்துக்கு கீழே எனக்கு 25 மீட்டர்ஸ். ஓகே, அடுத்து தென் ஹி டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு ஃபார் 20 மீட்டர். ஸோ சவுத்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் எனக்கு இங்கே வரும், இங்கே எனக்கு 20 மீட்டர். ஓகே, அடுத்து தென் ஹி டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட். எகைன் ஒரு லெஃப்ட் எடுத்தால் எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடும் ஒரு 25 மீட்டர். வாக் 25 மீட்டர். ஓகே, ஹி எகைன் டர்ன் டு ஹிஸ் ரைட். அப்போ இந்த 25லேருந்து எகைன் ரைட் எடுத்தால் எனக்கு ஈஸ்ட்டு கீழே வந்துடும், அங்கே ஒரு 15 மீட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான், டேட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் நமக்கு வெஸ்ட்டில் நமக்கு எந்த டேரக்ஷனுமே கொடுக்கல. ஸோ இங்கே 0, வெஸ்ட்டில் நமக்கு 0. எகைன் நம்ம ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணணும், சவுத்தையும் நார்த்தையும் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே வெஸ்ட்டில் 0னா ஈஸ்ட்டில் உள்ளது அப்படியே டேரெக்டாக நமக்கு 35 இறங்கிடும். இந்த நார்த்துக்கும் சவுத்துக்கும் பார்க்கும்போது இந்த 25 கேன்சல் ஆயிரும். எகைன் 0, இந்த 25 கேன்சல் ஆயிடுச்சு 0, இங்கேயும் 25 கேன்சல் ஆயிடுச்சு 0.
சரியா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ரிசல்ட் நம்ம கிடைக்க போகுது, ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ் நமக்கு 35 மீட்டர். ஸோ 35 இங்கே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏ தான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஓகே. ஸோ இந்த நம்பர் எந்த டேரக்ஷனுக்கு கீழே இருக்குது, ஈஸ்ட்டுங்கிற டேரக்ஷனுக்கு கீழே இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்குது, ஈஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ 35 மீட்டர் ஈஸ்ட். சரியா? இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட்டை நோக்கி போகணுன்னா இந்த ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது, வெஸ்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ்க்காக சில கொஷின் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின். சரி, ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம எஸ்எஸ்சி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்எஸ்சிலேருந்து நெக்ஸ்ட் நம்ம யூபிஎஸ்சி சிசேட் அண்ட் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் உள்ள கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ரயில்வே கொஷின்ஸ் அண்ட் ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஷின்ஸ். சரி, எந்த மாடல் எடுத்தாலும் லைக் லாஜிக் நமக்கு மாற போகிறதே இல்லை. ஸோ ஆல் இன் ஒன் மெத்தட் தான் நம்ம எல்லா மாடலுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிபிஓ 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ கடைசியில் என்னென்னது, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் நவ் ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இந்த லைன் இருந்தால் நமக்கு டைப் 4. சரி, இந்த வரி இருந்தால் நமக்கு டைப் 4. ஸோ டைப் 4னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ டேட்டாவை உள்ளே இன்க்ளூட் பண்ணிடலாம். டேட்டா என்ன சொல்கிறாங்க, எ பாய் வாக்ஸ் 50 மீட்டர் நார்த். அப்போ நார்த்தில் நமக்கு 15 மீட்டர், நார்த்தில் நமக்கு 15 மீட்டர். ஓகே. ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 20 மீட்டர். ஸோ 15லேருந்து ஒரு ரைட் எடுத்தால் நமக்கு 20 மீட்டர். ஓகே. ஸோ அங்கேருந்து எகைன் ஒரு ரைட் எடுத்து 15 மீட்டர். ஸோ 20லேருந்து ஒரு ரைட் எடுத்து 15 மீட்டர். ஓகே. ஃபைனலி ஹி டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட். ஸோ இங்கே முடிச்சிருக்கோமா, இங்கேருந்து எகைன் ஒரு லெஃப்ட்னா திரும்பி ஈஸ்ட்டு கீழே வந்துடும். ஃபைனலாக ஒரு 20 மீட்டர். ஓகே. ஸோ கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சா. ஸோ இப்போ வெஸ்ட்டுக்கு நமக்கு எந்த டேட்டாவுமே இல்லை, அப்போ 0. ஓகே. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா எகைன் நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம், ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே. சரி, நார்த்தையும் சவுத்தையும் கேன்சல் பண்ணால் நார்த்லேயும் 15, சவுத்லேயும் 15, ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 0, 0. சரியா? வெஸ்ட்டில் நமக்கு 0 தான் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 20 + 20 நமக்கு 40ன்னு அப்படியே கீழே இறங்கிடும். ஓகேவா? சரி, எகைன் இந்த 40 டிஸ்டன்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? சரி, இந்த நம்பர் எந்த டைரக்ஷனுக்கு கீழே இருக்குது, ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போனா இந்த ஈஸ்ட் என்னது நமக்கு, சரியா, ஃப்ரம் ஸ்டார்ட் பாயிண்ட். அப்போ ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் இருக்கிற இடம் ஈஸ்ட் டைரக்ஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லைக் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்னது 40, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். எகைன் நமக்கு எஸ்எஸ்சியில் உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணும் போதும் நமக்கு அதே லாஜிக் தான். சரி, அப்போ இந்த டைப் 4ன்றது ஈவன் பேங்க் லெவலில் கேட்டிருந்தாலும் நமக்கு இந்த ட்ரிக்கில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஆல் இன் ஒன் மெத்தட் வந்து எல்லா டைப்புக்கும், டைப் 4ல் கேட்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுக்கும் அண்ட் எந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் இருந்தாலும் ஒரே லாஜிக் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ எகைன் எஸ்எஸ்சி சிபிஓ 2020 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபைனல் கடைசியில் என்னது, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் த ஹாஸ்பிட்டல். ஓகே. ஃபஸ்ட்டு நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகே. பிஸ்மிதா வாக்ஸ் 200 மீட்டர் டுவர்ட்ஸ் தி ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டில் நமக்கு ஒரு 200 மீட்டர். ஓகே. அடுத்து டர்ன் டு ஹிஸ் ரைட் வாக்ஸ் 210 மீட்டர். ஸோ ரைட்டில் ஒரு 210 மீட்டர். ஓகே. ஸோ இந்த 210 மீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கே 0, இங்கே 0, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு, நார்த் அண்ட் சவுத். ஓகே. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எகைன் 200, 210. ஓகே. ஸோ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0. ஸோ இப்போ இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி, சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற கொஷின்ஸில் நமக்கு அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒரு கான்செப்ட் வரப்போகுது. அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொண்டு வர போகிற புது கான்செப்ட் பித்தாகரஸ் தியரம். ஸோ எகைன் மேக்ஸும் ரீசனிங்கும் நமக்கு இந்த இடத்துல மிக்ஸ் ஆகும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி நம்ம பித்தாகரஸ் படிச்சிருப்போம். அந்த பித்தாகரஸ் தியரம் இப்போ நமக்கு இந்த டைரெக்ஷனில் யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.